சிறுகதைக்கு ஆசை சரியில்லை. அடுத்த ஒரு எபிசோடில் நம்ம மனோஜோட மாமியார் இருந்துட்டு, இந்தாங்க மாப்பிள்ள, 50,000 பணத்தை கொடுக்குறேன், நீங்கள் எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்துருங்க, மறுபடி இந்த கல்யாணம் நடக்கணும், வீட்டில் சிம்பிளாக தான் நடத்த போகிறேன், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஜீவா அந்த நேரத்தில் வந்து 7 வருஷம் தண்டனை, கூட இந்த ஹெல்ப் பண்ணவங்களுக்கும் கூட சேர்ந்து தண்டனை அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. பயந்து போய் நம்ம சந்தோஷ் இருந்துட்டு, அன்னைக்கு தான் நான் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட காரணத்தை வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ஜோசியர் இருந்துட்டு, உங்ககிட்ட ரொம்பவே அருமையாக இருக்குது, இதை பற்றி நீ கவலைப்படாத, ஜாம்னு இந்த கல்யாணம் உனக்கு நடக்க போகுது, அதுக்கப்புறம் நீ பல மலையிலேயே இருப்ப அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆசையில் நம்ம மனோஜ் இருந்துட்டு, யார் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு தயாராகிறாங்க. அதுக்கடுத்து தான் வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நம்ம மனோஜ் இருந்துட்டு நேராக கனகாவோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கனகாவோட அம்மா இருந்துட்டு மறுபடி மனோஜுக்கு வந்து ஆரத்தி எடுத்து உள்ளே அனுப்புகிறாங்க. ஆல்ரெடி நம்ம கனகா இருந்துட்டு மனோஜோட ஃபேமிலியை பற்றி மொத்த டீட்டெயிலும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஏன்னா ரோகிணி அவங்களுடைய ஹஸ்பண்டுன்னு நல்லாவே தெரியும், முத்து வந்து மனோஜோட அண்ணன் நல்லா தெரியும், ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டு தான் நம்ம மனோஜோட தம்பியோட ரெஸ்டாரண்ட்டு நல்லாவே தெரிஞ்சிருந்தோம். அவங்கள தான் அங்கே எல்லாத்துக்கும் கூப்பிட்ருக்காங்க. அது அவங்கள எல்லாரையும் மனோஜ் பார்த்தோன்னு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோடு முடிச்சிருக்கு.